நான் கேட்குறேன்னு தப்பா எடுத்துக்காத. என் தட்டில் ஏன் சாப்பிட்ட? இந்த மாதிரி எல்லாரும் முன்னாடி நடந்துக்கிட்டா எனக்கு உன் மேல் நல்ல அபிப்பிராயம் வந்து சீக்கிரமே என் மனசை மாத்திட்டு உன் கூட சந்தோஷமா வாழவேன்னு நினைக்கிறியா? அந்த ஆசை எனக்கு எப்பவுமே இருந்ததில்ல. புருஷன் சாப்பிட்ட தட்டுல பொண்டாட்டி சாப்பிடுறது பாக்கியம்னு சொல்லுவாங்க. ஆனா நான் அதுக்காகலாம் சாப்பிடல. நம்ம 2 பேரும் அந்யோன்யமா இருக்கோன்னு காட்டுறதுக்காக தான் சாப்பிட்டேன். ஓ சரி, இப்ப அப்படி பொய்யா நடிக்க என்ன அவசியம் இருக்கு? நம்ம நடவடிக்கையை வச்சு நம்ம 2 பேரும் அந்யோன்யமா இல்லைன்னு மாமா வருத்தப்பட்டாரு. அவருக்காக தான் நான் அதெல்லாமே செஞ்சேன். இப்படி நடிச்சேன்னு சொல்ல வர? எனக்கு வேற வழி தெரியல. நான் என்னதான் பண்ண முடியும்? நீங்களும் சரி நானும் சரி இந்த கல்யாணத்தை விருப்பப்பட்டு பண்ணிக்கல. 2 பேருமே மாமாக்காக மட்டும் தான் பண்ணிக்கிட்டோம். மாமா கேக்கும்போது நம்ம 2 பேராலையும் அதை மறுக்க முடியல. இது ஒரு நம்பிக்கையில நமக்கு கல்யாணம் பண்ணி வச்ச மாமா கல்யாணத்துக்கு அப்புறம் நாம இப்படி பிரிஞ்சு வாழ்றோம்னு தெரிஞ்சா அவர் மனசு எவ்வளவு வேதனைப்படும். குறைஞ்சபட்சம் அவரையாவது திருப்தி படுத்தலாமேன்னு தான் நீங்க சாப்பிட்ட தட்டுல நான் சாப்பிட்டேன்.